சாரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பும் கொஞ்சம் அதை விட கூடுதலாக ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அது 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இது கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மாதிரி நீளமாக உருட்டியாச்சு. இதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இதை இப்படி கையை வச்சு லைட்டாக அழுத்திக்கலாம். அது மாதிரியே எல்லாத்தையும் சேர்க்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் செய்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாகு காய்ச்சிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். சுகர் நல்லா கொதிச்சிருச்சு. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் மட்டும் போதும். பிசுப்பாக இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். காய வச்சுருக்கேன். நம்ம தட்டி வச்சதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் அப்படி பொரிச்சு எடுத்துட்டு வெளியில் எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுருந்து திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு திருப்பி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். இது திருப்பியும் அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இதை நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக மொறுமொறுன்னு வெந்துருச்சு. எடுத்துக்குவோம். அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறணும். இந்த ஸ்வீட் ரெசிபி தயாராகிருச்சு. ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். உள்ள சாஃப்டாக, வெளியே நல்லா மொறுமொறுன்னு ஜூஸியாக இருக்கும். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.